ஒரு வேதத்தில் மாத்திரம் அல்ல, நமக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நம்ம எதிர்பார்த்தவங்க நமக்கு நன்மை செய்யல, நம்ம எதிர்பார்த்து அநேகருடைய சமூகத்தில் நின்று போய் இவங்க நமக்கு நன்மை செய்வாங்க, இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க என்னை உயர்த்தி விடுவாங்க, இவங்க எனக்கு ஏற்றது செய்வாங்கன்னு சொல்லி அநேகர் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தார். ஆனாலும் நம்ம நம்பிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ வச்சோன்னு தெரியாது. ஆனாலும் அவர் நன்மை செய்கிறவராய் மாத்திரமே நம்மோடு கூட இருந்தார். அவர் தீமை செய்கிறவராய் கடந்து வரல, நன்மை செய்கிறவராக மாத்திரமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அநேக காரியங்களை நம்ம தவறுந்திருப்போம், அநேக காரியங்களை நம்ம இடறி போயிருப்போம், அநேக காரியங்கள் நம்ம மறந்து போயிருப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம மறந்து போகிறவளா இருக்கிறோம். ஆனாலும் இந்த நிமிஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே எங்க குடும்பங்களில் நீ கடந்து வந்தீரப்பா, எங்க கடன் பிரச்சனைகளில் நீங்க கடந்து வந்தீங்க, எங்கள் தடைகள் எல்லாம் உடைக்கும்படியாய் கடந்து வந்தீங்க, எங்க நோய்களை சுகப்படுத்தும்படி கடந்து வந்தீங்க, எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கடந்து வந்தீங்க. நாங்கள் தடுமாறுகிற வேலை, நாங்கள் தத்தளிக்கிற சூழ்நிலையில, ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகிற நிலைமையில வேற வழி இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே மடிந்து போக கூட நாங்கள் யோசிச்சது உண்டு. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையை மாய்ச்சி கொள்ள கூட நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனாலும் இந்த தீபத்தை ஆண்டவரே நாங்கள் உமக்கு பாத்திரம் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எங்களை தொடுவதற்கு, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, ஆண்டவரே உங்களுடைய கரையங்கள் மத்தியில் செயல்படுவதற்கு நாங்கள் பாத்திரம் இல்லப்பா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியை நிலைக்கு இருக்கிற வரைக்கும் மங்கி எரிக்கிற தீய அணையாமல் காக்கிற தேவன். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நடைபெறுகிற வரைக்கும், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நடைபெறுகிற வரைக்கும் நம்மளை ஒருபோது அவர் கைவிட மாட்டார், ஒருபோது நம்மை விட்டு விலகிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும்? அல்லேலூயா. அந்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அப்பா, நீங்க என்னை விட்டு விலகல, உங்க கரை என்னை விட்டு விலகல. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு விலகல அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பக்க பலமாய், எங்க கூடவே, எங்க துணையாய், எங்களுக்கு நிழல் போல, ஆண்டவரே நிழல் போல, ஆண்டவரே வெள்ளம் போல சத்துரு வரலாம் ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு எழும்பின ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்காக ஜெய கொடி ஏற்றினீர், ஜெய கொடுக்கிற தேவனாய் கடந்து வந்தீரப்பா. சத்துருடைய சகல வல்லமைகளும், சத்துருடைய சகல வல்லமைகளும் என் தேவனுடைய நாமம் முறித்து போட்டதல்லவா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. வார்த்தை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க இன்னும் மகிமை. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவேப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் குமாரனே உமக்கு நன்றி. எபினேசராய் கடந்து வந்ததற்காக, எல்ரோயாய் கடந்து வந்ததற்காக, ஏகோவா ஈராய், ஏகோவா ராபாவாய், ஏகோவா சம்மாவாய், ஏகோவா சாலமாய், எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானியாய் கடந்து வந்தார், சர்வ ஞானியாய் கடந்து வந்தார். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி உயர்ச்சிகளான தேவனே, இயேசுவே, 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 இயேசப்பா நன்றி, நன்றி, நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான நன்மை செஞ்சாரு, இவ்வளவுதான நன்மை செஞ்சாரு. இன்னும் இல்ல, இன்னும் இல்ல, இன்னும் இல்ல. எந்த அளவுக்கு அவரை உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க. தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, தன்னை தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான்னு வேற சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்னும் 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 இன்னும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லுது. கேளுங்கள் அப்போது தரப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா. இயேசுவே கடந்து வருவீராக, இயேசப்பா கடந்து வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க வேலை ஸ்தலத்துல, எங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில, எங்க தகப்பனோட சரீரத்துல, எங்க மனைவியோட சரீரத்துல, என் தாயோட பலவீனத்துல, இயேசுவே பலவீனத்துலப்பா, உம்முடைய தழும்புகளால் ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஒவ்வொன்றாய் நினைச்சு நன்றி சொல்லுங்க. தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அநேகர் நமக்காக எழும்பாவிட்டாலோ சர்வ வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் பெற்றவர் அவர், நமக்காக இறங்கி வந்தார்ல, உங்களுக்காக எனக்காக கடந்து வந்தார்ல. ஏசப்பா, நீங்க எவ்வளவு பெரியவரப்பா, நீர் எவ்வளவு சிறந்தவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு மேலானவரப்பா. எங்க தாய் எங்களை மறந்து போனாங்க, எங்க தகப்பன் எங்களை வெறுத்தாங்கப்பா, எங்க சுற்றுப்புறத்தார் எங்களை சூழ்ந்து கொள்ளல, எங்களை வெறுத்து தள்ளி விட்டாங்கப்பா. அநேக கரங்கள் எங்களை ஒதுக்கிச்சு. ஆண்டோட சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா, அநேக கரங்கள் எங்களை ஒதுக்கி தள்ளிச்சு ஏசப்பா. அநேக முறை எங்களை அநேகர் ஒதுக்கி போட்டாங்க ஏசப்பா, குப்பையில தூக்கி போட்டாங்க. அந்த குப்பையிலும் தேவ கரம் வந்துச்சுப்பா. வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் படைத்தருடைய கரம் எந்த நிலையிலிருந்து நம்ம தூக்கிச்சு தெரியுங்களா? ஆண்டவர் எந்த நிலையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார்ல, அந்த தேவனை இன்னும் மகிமை செலுத்தலாமா, இன்னும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி, பரலோக தேவனே உமக்கு நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாழ்ந்து போகிற சூழ்நிலைகளில், ஆண்டவரே நாங்கள் மயங்கி விழுகிற சூழ்நிலைகளில் அப்பா எங்களை நீர் விடவில்லை தகப்பனே, நீர் எங்களை விடலை ஏசப்பா. நாங்கள் உண்மை விட்டு விலகி போனோம் தான், உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனோம் தான், எங்க குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் வரலாப்பா. ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது, போராட்டம்னு வரும்பொழுது, வனாந்தரமா இருந்தாலும் எங்களுக்காக அதை வயநிலமாய் மாற்றினீங்கப்பா. வனாந்தர பாதை தான், சுற்றி இருக்கிற பார்க்கிறவங்களுக்கு அது வனாந்தர பாதை தான். ஆனா தேவன் நம்ம எவ்வளவு அழகாய் நடத்தினார். காடைகளை வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார், கற்பாறைகளை பிளந்த தண்ணீர்கள் ஓட செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கற்பாறைகள் போன்ற அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்துச்சு, அநேக மனுஷ சூழ்ச்சிகள் நமக்கு கடந்து வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய சரீரத்துல ஒருவேளை இது ஜெயிச்சிடுமோ, இது நம்ம மேற்கொண்டுடுமோன்னு சொல்லி நம்ம கூட நம்முடைய பலவீனப்பட்டுள்ள, நம்ம கூட சோர்ந்து போனோம்ல, ஆண்டவர்கிட்ட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாருங்க ஆண்டவர், நம்ம உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஒருபோது அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் வேற எங்கேயோ வச்சிருந்தா கூட அவர் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிற என் மகனே, என் மகளே, உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிற. எப்படிப்பா மறப்ப உன்னை, எப்படிப்பா உன்னை கைவிடுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா எங்களை உள்ளங்கையில வரைந்தவரே, எங்களை கண்ணின் மணி போல காத்தவரே. இந்த கண்ணுக்கு ஒண்ணுனா, நம்ம வண்டியில போகும்போது கூட ஏதாச்சும் ஒரு காரியங்கள் வரும்பொழுது, கண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கண்கள் மூடுதில்ல, நம்முடைய கண் இரு விழிகள் அது எவ்வளவு அழகா நம்மளை காத்துக்கொள்ளுது. அது போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அண்ணனை கண்ணின் மணி போல வைத்திருக்கிறேன்னு சொல்லி, உன்னை கண்ணின் மணி போல வைத்திருக்கிறேன்னு சொல்லி. ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், ஒரு போராட்டம் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கழுகு அப்படிதான் குஞ்சுகள் கீழே விழுற மாதிரி இருக்கும், கீழே விழுந்திருக்கும். ஆனாலும் சட்டையின் நிழல்ல அழகாய் அவருடைய சட்டையின் நிழல்ல நம்ம தங்கி, அவருடைய சட்டையின் நிழல்ல நம்மள தங்கி இழந்து போனதை மீண்டும் கொடுத்திருக்கிறார். இழந்து போன ரட்சிப்பை மீண்டும் கொடுத்திருக்கிறார். இழந்து போன ஆவியை மீண்டும் கொடுத்திருக்கிறார். இழந்து போன பலனை மீண்டும் கொடுத்திருக்கிறார். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினவர் மரித்து போன உங்களுடைய வாழ்க்கையோ, மரித்து போன என்னுடைய வாழ்க்கையோ மீண்டும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பாடு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, கடந்த 2013 முழுவதுமா இயேசுவே ஒவ்வொரு இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் உருக்கமான இரக்கங்களினால் எங்களை சேர்த்து கொண்டு உள்ளங்கையில் எங்களை வரைந்தவராய், கண்ணின் மணி போல காக்கிறவராய் எங்களோடு கூட இருந்தீரப்பா. நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே நீர் கடந்து வந்தீரப்பா. இயேசுவே, பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அக்கினி ஜுவாலியா இருந்தாலும் ஆண்டவரே, செங்கடலா இருந்தாலும் ஆண்டவரே, அது யோர்தானா இருந்தாலும் ஆண்டவரே, அது எரிகோவா இருந்தாலும் ஆண்டவரே, எனக்காக ஜெயம் கொடுக்கிறவர் யெகோவா நிசியா, யெகோவா நிசியா, யெகோவா நிசியா, யெகோவா நிசியா. ஜெயம் கொடுக்கிறவரா நீ கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்களை வேலை ஸ்தலங்களில் ஆண்டவரே, நாங்கள் பணிபுரிகிற இடங்களில், எங்களுடைய சுற்றுப்பட்டில் ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஆண்டவரே தலை நிமிர செய்தீர், தம்மை நிமிர செய்தீரப்பா. ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து தாமே தேவன் எங்களை நடத்துவீராக ராஜா. உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் நம்மை ஒருமனப்படுத்தி இந்த புது ஆண்டிற்குள்ளாக அழைத்து வந்து சேர்த்த என் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற வழி எனக்கு வேண்டும். எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். ஆசீர்வாதம் இல்லை என்று யாரும் பிரசங்கிக்குவது கிடையாது. எல்லா இடங்களிலும் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு விடுதலை கொடுக்கிறார், கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார், அப்படி என்று சொல்லி பலர் தரிசனங்களை பார்த்து சொல்லுவது, இப்படி பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தான் கற்றுக் கொடுப்பவர்கள் மிகவும் சொற்பமாக இருக்கிறாங்க. விடுதலை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் அதை கொடுப்பார், எல்லாருக்கும் தெரியும். அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படி என்பதை தான் நாம் அறிந்து கொள்வது கிடையாது. ஆனால் இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேவன் நமக்கு வகுத்து கொடுக்க போகிறார். கூர்ந்து கவனித்து அதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அதை அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உண்மையாகவே இந்த ஆண்டு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் அது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். அவன் வருவது கிடையாது. துஷ்டன் தடைகள் வருவது இல்லை, பலவீனங்கள் வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட போகிறான். இந்த ஆண்டு நீ எதை அந்த துஷ்டனாய் பார்க்கிறீர்களோ, அந்த துஷ்டன் இந்த ஆண்டிலே வராதபடி என் ஆண்டவர் அதை சங்கரிக்க போகிறார். நாம் என்ன செய்யணும்? தேவன் சங்கரிக்க போகிறாரா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் என்ன காரியத்திலே
நான் என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். எதை நான் செய்ய வேண்டும்? எதை செய்வேன் என்று சொன்னால் அந்த துஷ்டனினுடைய வாழ்வை விட்டு அவன் விலகி ஓடுவான். என் வாழ்வை விட்டு அவன் விலகி ஓடுவதற்கான வழி எது? அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 52வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளவு அழகான ஒரு காரியமாய் இருக்கிறது. துஷ்டன் அழிய போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அசிரியர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது யூதாவுக்கு ஒரு பெரிய ஒரு நற்செய்தி தான், இல்லை என்று மறுக்கல. யூதாவுக்கு அசிரியர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி யூதருக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, அந்த காலங்களிலே யூதருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த காலத்தில் எனக்கு என்ன மகிழ்ச்சி? என் வாழ்க்கையில் இருக்கிற அசிரியனை போல என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த துஷ்டன் அழிக்கப்படுவதற்கான வழிகள் என்ன? எனக்கு எது மகிழ்ச்சி? எது எனக்கு மகிழ்ச்சியாய் அமைகிறது? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதும் அவர் சொல்லுகிறார். ரோமர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள், அதுதான் அழகு. எது அழகு? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், அது அழகு. அந்த சுவிசேஷகம் செய்கிற அவனுடைய மலைகள் மேல அவ்வளவு அழகாய் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஒரு நற்செய்தி. அசிரியர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது அக்காலத்திலே அவர்களுக்கு, யூதாவுக்கு ஒரு நல்ல செய்தி. நமக்கு என்ன நல்ல செய்தி? இந்த கடைசி காலங்களில், இந்த வருகையின் காலங்களிலே விசுவாசத்தின் மூலமாய் பாவக்கட்டில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா ஒரு நல்ல செய்தி. பாவக்கட்டில விழுந்து போயிருக்கிற நம்முடைய குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பங்களிலும் யாராவது ஒரு பாவத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லுகிறாங்க, அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், நான் இந்த சபையை சார்ந்தவன், எங்களுடைய ஊழியர் அப்படி என்று சொல்லி பல காரியங்களை கோடிட்டு காண்பிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறார்கள். கண்ணீரிலே அந்த குடும்பங்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. வெளியே பேசும்பொழுது சந்தோஷமாய் பேசுகிறார்கள். சந்தோஷமாய் ஒரு சகோதரி சென்ற நாட்களிலே சந்தித்தேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி, நல்ல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி, பல பெரிய பெரிய ஊழியங்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி. அந்த சகோதரி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த சகோதரி கண்ணீரோடு சொன்ன காரியம், என் கணவனுக்குள் ஒரு மனமாற்றம் இல்லை, என் கணவன் தீய பழக்கத்தினால் அடிமைப்பட்டு போயிருக்கிறான், என் கணவனுடைய வாழ்வு அழிகிற தருவாயிலே காணப்படுகிறது என்று சொல்லி கண்ணீரோடு அந்த சகோதரி நின்று கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் நான் பயணம் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிலையை சற்று திரும்பி பாருங்க. என்னுடைய ஆவிக்குரிய பயணம் எவ்வளவு அழகு பொருந்தியதாக இருக்கிறது. என் ஆவிக்குரிய பயணம் இந்த உலகத்துடைய பார்வையிலே, என் ஆண்டவருடைய பார்வையிலே அது எவ்வளவு அழகு பொருந்தியதாக இருக்கிறது. இல்லை, ஆவிக்குரிய பயணத்திலே சுவிசேஷங்கள் எங்கோ பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம், நம்முடைய குடும்பத்தில் சுவிசேஷம் இல்லை, நம்மை சார்ந்தவர் அருகாமையிலே சுவிசேஷம் இல்லை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்துவுடைய அன்பை நாம் காண்பிக்க முடியல. எப்படி நம்முடைய வாழ்வு அழகாய் இருக்கும்? எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நம்மை ஆளுகை செய்யும்? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் அவ்வளவு அழகாய் இருக்கிறதாம். ஆனால் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற நாம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பார்வையில எவ்வளவு அழகு உள்ளவர்களாய் இருக்கிறோம். இதைதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
என் வாழ்க்கையில் இருக்கிற துஷ்டன் என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு விலக வேண்டுமானால் என்னுடைய ஆவிக்குரிய பயணம் அழகு பொருந்தியதாய் இருக்க வேண்டும். என் ஆவிக்குரிய பயணம் என் ஆண்டவருடைய பார்வையிலே அது அழகுள்ளதாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு நிறைய ஊழியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரபலமான ஊழியங்கள் எல்லாம் பெருமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் பணத்திற்காகவும் விழுந்து போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது தேவனுடைய வருகையின் கடைசி காலங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு நோக்கத்தை உணராமல் அறியாமல் சூழ்நிலைக்கு ஏற்றாற்படி தன்னுடைய அழைப்பை மாற்றிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையிலும் தன்னுடைய அழைப்பை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய பயணத்தை தான் தேவன் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிற காரியம். எந்த நிலையாய் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறவருடைய கால்கள் தான் என் ஆண்டவருடைய பார்வையிலே அது அழகுள்ளதாய் இருக்கிறது. நீங்களும் நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி உள்ளது? நாம் செய்கிற ஊழியம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை நாம் நகர்த்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதுதான் லேவியராகமத்துக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். லேவியராகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 2, 3, 4வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபையை கூடி வந்து பரிசுத்த நாளாகிய ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாளாவன 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேளையும் செய்ய வேண்டாம். அது உங்களுடைய வாசஸ்தலங்களை எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை இதுதான். எது கர்த்தருடைய பண்டிகை? பண்டிகை என்று சொல்லி நாம் பல காரியங்களை முன் வைக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம், தேவன் விரும்புகிற பண்டிகை எது? அவர் அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய பண்டிகை நாள் என்று 6 நாளையும் வேலை செய்து 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். இது உன்னுடைய பண்டிகை என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், பஸ்கா பலியிடுகிற பண்டிகை கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம எதை பண்டிகையாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? எது தேவனுக்கு பிரியமான ஆராதனைகளாய் இருக்கிறது? எது தேவனுக்கு பிரியமான ஊழியமாய் இருக்கிறது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய பார்வையிலே இன்னைக்கு அழகு பொருந்திய ஒரு ஆவிக்குரிய பயணம் இல்லை. இன்னைக்கு சபை மக்கள் மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும். ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மனிதர்கள் என்னை புகழ்ந்து பேச வேண்டும். இதுதான் எனக்கு இன்னைக்கு பண்டிகை, எனக்கு சந்தோஷங்கள், எனக்கு ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள். அதல்ல நான் செய்கிறது. பல ஆயிரம் ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிறனோ அல்லது ஒரு சிலர் மத்தியிலே பிரசங்கிக்கிறனோ, ஆனால் என்னுடைய சுவிசேஷ பயணம் என் ஆண்டவருடைய பார்வையிலே அது அழகுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் நினைக்கிறோம் ஒரு பெரிய ஊழியம் என்று சொன்னால் ஒரு பெரிய தொலைக்காட்சியிலே தோன்ற வேண்டும், அல்லது ஆயிரமாய் கூட்டங்களுக்கு முன்பாக, ஜனத்தாருக்கு முன்பாக அவன் பிரசங்கிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதுதான் ஆவிக்குரிய பயணம் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. என் ஆண்டவருடைய பார்வையிலே அழகாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே அழகுள்ளதாய் இருக்கிறதா நம்முடைய ஆவிக்குரிய பயணம்? நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் தான் துஷ்டன் இனி அவனுடைய வாழ்க்கையில வருவதே இல்லை. துஷ்டன் வாழ்க்கையில வரவே முடியாது. நீ ஆண்டவருடைய பார்வையில எப்படி வாழுகிறாய்? ஆண்டவருடைய பார்வையில உன் பயணம் எப்படி அமைந்திருக்கிறது? அதுதான் தேவனுடைய பார்வையிலே விளையேற பெற்றதாய் இருக்கிறது, தேவன் அங்கீகரிக்கிறதாய் இருக்கிறது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 52வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வர மாட்டான்.
யாரிடத்துல வரமாட்டான்? அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவன் யாரிடத்துல வரமாட்டான்? எழும்பு உன் வல்லமை தரித்து கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற ஒரு மனிதன், ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என எழும்பி பிரகாசிக்கிறவன், ஆவிக்குரிய வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பயணிக்கிற ஒரு மனிதன், என்னுடைய வாழ்க்கையில துஷ்டம் வர முடியாது. நாம நினைக்கிறோம் பாஸ்டர் தொட்டா துஷ்டன் ஓடிடுமா, ஓ அந்த பிரசங்கியார் தொட்டா துஷ்டம் ஓடிடுவான், ஓ இந்த ஊழியர் வல்லமை வரங்கள் நிறைந்தவர் அவர் தொட்டா ஓடிடும். இது வியாபாரம் அல்ல, அல்லது அரசியல் கூட்டம் அல்ல. ஏதோ ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனே ஒரு வேலை கிடைத்து விடும், ரெக்கமெண்டேஷன் பண்ண உடனே எனக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று சொல்லுவதற்கு ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோமோ அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவனவனோட கூட திரும்ப வரும். என்னுடைய கிரியை ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, என் விசுவாசம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, அதற்கேற்ற கிரியைகள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையில துஷ்டனி வருவது கிடையாது. யாருடைய வாழ்க்கையில எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில தாங்க துஷ்டம் வரமாட்டான். அவன் வாழ்க்கையில தான் அவன் பிரகாசிக்க உள்ள நுழைய முடியாது, அவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் அந்த தேவ பிள்ளையை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார். எபேசியர் 5வது அதிகாரத்திலே 14வது வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். நீ உறங்கிக் கொண்டிருக்கிற நீ விழித்துக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய அந்த விழிப்புள்ள ஒரு மனிதனுடைய வாழ்வு அதுதான். அவன் தான் எழும்புகிறவன், அவன் தான் விழித்துக் கொள்ளுகிறவன். வேதம் அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறார். நீ தூங்குகிறவனை விட்டு நீ எழும்பி வா, வெளியே வா. தேவன் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்வை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அப்போ விழுந்து போயிருக்கிற நான், உறங்கிக் கொண்டிருக்கிற நான், ஆவிக்குரிய காரியங்களிலே உறக்கம் என்று சொன்னாலே மாம்சீகமாய் உறங்குகிற காரியம் அல்ல, ஆவிக்குரியதிலே உறக்கம் இருக்கிறது. ஜபத்திலே ஒரு உறக்கம், ஜபம் செய்கிறது இல்லை. தூங்குகிற மனிதன் வேலை செய்ய முடியுமா? முடியாது. அப்படிதான் ஆவிக்குரிய காரியங்களை யாரால ஜபிக்கும்னா ஆவிக்குரிய காரியங்களை அவன் தூங்கின்னு இருப்பான். அவன் செயல் இழந்து போயிருக்கும், அவன் ஜபஜீவியின் செயல் இழந்து போயிருக்கும், அவன் பரிசுத்த வாழ்வு செயல் இழந்து போயிருக்கும். இது இப்படிப்பட்ட மனிதனை தான் தேவன் எழும்பு என்று சொல்லுகிறார். நீ விழித்துக் கொள் என்று சொல்லுகிறார். நீ விழித்துக் கொள்வாயானால் துஷ்டன் உன் வாழ்க்கையிலே வருவது கிடையாது. நாம உறங்கி விடுகிறோம், அப்புறமேட்டு வீட்டுக்குள்ள திருட வந்தான்றது. நாம ஜெபிக்கிறது இல்லை, வேத வாசிக்கிறது இல்லை, ஆனா ஏன் எனக்கு கர்த்தர் இதை அனுமதிச்சாரோ தெரியல அப்படின்னு சொல்றோம். ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறது நாம, ஆவிக்குரிய காரியங்களே நித்திரையாய் இருப்பது நாம. ஆனால் நாம என்ன செய்கிறோம்? தேவன் மீது குறை சொல்லுவோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யவில்லை, என்னை கொடுக்கவில்லை, என்னை விட்டுட்டாரு அப்படி நாம சொல்லுகிறவர்களாய் மாறுவோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ரோமர் 13வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை அறிந்து கொள். அந்தகார கிரியைகளை தள்ளிடுங்க, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்க. தேவனுக்குரிய செயல்கள் உங்களுக்குள்ள வரட்டும், தேவனுக்கு பிரியமான சிந்தனைகள் வரட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாய் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை உனக்குள் வரட்டும். அவரை போல வாழுகிற ஒரு வாழ்வாக வாழ்வு மாற்றிப்பார். இந்த 2024 துஷ்டன் வழியாய் அவன் பிரவேசிப்பது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விடுவான். தேவனுடைய பார்வையில் எப்படி வாழுறீங்க அதுதான் முக்கியம். தேவனுடைய பார்வையில் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது அதுதான் முக்கியம். ஏதோ மனிதனுடைய பார்வையிலே நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று காட்டலாம், என் சபை ஒரு ஆவிக்குரிய சபை என்று கூறலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே எப்படி என்று சொல்லி நம்மில் அநேகர் நாம் பார்ப்பது இல்லை, கவனிப்பது இல்லை. நாம் நித்திரையாய் இருக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார்.
சகரியா 9வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறாரு, சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் அவர் பாளையம் போடுவார். அவருடைய ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் என்ன செய்வாராம்? பாளையம் போடுவார். ஒரு பாதுகாப்பு வளையம் போடுவார். அவருடைய சரீரமாகிய ஆலயம், இந்த ஆலயம் பாதுகாக்கும்படி உங்களை சுற்றி என்ன செய்வார்? ஒரு பாளையம் போடுவார். துஷ்டம் வரவே முடியாது. உன்னை சுற்றி ஒரு வேலி அடைச்சிருவார். சூரியனை சுற்றி ஒரு படலம் ஒன்று இருக்கிறது, ஒரு லேயர் அதை சுற்றி இருக்கிறது. அதன் பேர் அதன் ஓசோன் படலம் அப்படின்னு என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறார்கள். அந்த ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து விட்டது என்பதற்காக அந்த சிறு ஓட்டை நிமித்தமாக இயற்கையிலே மாற்றம், அந்த இயற்கையிலே மாற்றம் வந்ததுனாலே விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. விளைச்சல் பாதிக்கப்படுவதனாலே மனிதர்களுக்கு ஆகாரங்கள் டிமாண்ட் ஆகி விடுகிறது. அப்படி நம்மை சுற்றி இருக்கிற ஒரு படலம், ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பிலே ஒரு ஓட்டை வருமானால், அதுல ஒரு விரிசல் வருமானால் துஷ்டன் உள்ள நுழைந்து விடுகிறான். துஷ்டன் என்ன செய்கிறான்? வாழ்க்கையில நுழைந்து விடுகிறான். ஏன் இது வந்தது என்று சொல்லி பல ஊழியர்களை நாம சந்திக்கிறோம். ஆனால் ஊழியர்களை சந்திக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் போய் தவறாமல் அமர்ந்திருந்து சத்தியத்தை கேட்கும் போது எப்படி அந்த ஓட்டை வந்துச்சு அப்படின்றது சத்தியத்தில் ஆண்டவர் பிரசங்கிப்பார். நாம தான் சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆலயத்துக்கு போறது இல்லையே, ஆசீர்வாதங்களை வாங்கறதுக்கு ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நாம எங்க வருதுன்னு தெரியாது. நாம நினைக்கிறோம் பாஸ்டர் தொட்ட ஆசீர்வாதம், ஊழியக்கார் தொட்ட ஆசீர்வாதம். அப்படி தொட்டு ஊழியக்காரங்க தொட்டு எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது? திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் இல்லை. யாரோ ஒருவருக்கு இருவருக்கு நடக்கும். அதை நாம் என்ன செய்வோம்? பிரபலப்படுத்தி இவர் தொட்டதெல்லாம் அற்புதம் என்று சொல்லுவோம். ஆனால் நிகழ்ச்சி, உண்மையான நிகழ்வு என்ன தெரியுமா? தேவன் அந்த இடத்திலே தொட ஆரம்பிக்கிறார். ஏன் தொடுகிறார்? யார் நிமித்தம் தொடுகிறார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னொரு விஷயம் என்ன? ஏன் தொடுகிறார்? எங்கே நாமத்தினால் 2-3 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ அவர் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் இங்கு உலாவுறார், உன் விசுவாசத்தின்படி உன்னை தொடுறார். ஒரு டீச்சர், நாங்களாம் ஒரு டீச்சர், ஊழியக்காரலாம் ஒரு டீச்சர், ஒரு பிரசங்கியார், நாங்களாம் ஒரு பிரசங்கியார், ஒரு டீச்சர். உங்களுக்கு போதிக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம், வழிகளை கற்றுக் கொடுக்கிறோம். வேலை கொடுக்கிறதும் சம்பளம் கொடுக்கிறதும் அரசாங்கம். அப்போ ஊழியக்காரன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது அந்த அரசாங்கம், விடுதலை கொடுக்கிறது அந்த அரசாங்கம். அப்போ என்னுடைய பார்வை எங்க இருக்கணும்? யாருடைய பார்வையிலே என்னுடைய பணி இருக்கணும், என் படிப்பு இருக்கணும், என்னுடைய ட்ரைனிங் இருக்கணும், எல்லாம் அரசாங்கத்துடைய பார்வையில் இருக்கணும். டீச்சரை கேட்டு பாருங்க, நான் நல்லா படிப்பேன் அப்படி நாம சொன்னா, டீச்சர் சொன்னாக்கா உடனே அரசாங்கம் கொடுத்துருமா? கொடுக்காது. நல்லா படிக்கிறவர், முதலமைச்சரே என்னிடம் படிச்ச அந்த மாணவன் நல்லா படிக்கக்கூடியவன், வகுப்பிலே இவன் தான் முதல் மாணவனாய் திகழ்வான், ஒழுங்காக பள்ளிக்கு வருவான், அவன் சேட்டை எதுவும் செய்யறதில்லை அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்தாக்கா அரசாங்கம் அவனுக்கு வேலை கொடுக்குமா? கொடுக்காது. உன்னுடைய மார்க் லிஸ்ட் தான் அந்த இடத்துல பேசும், உன் விசுவாசம் தான் அங்க பேசும். நீ தேவனுடைய பார்வையில் எப்படி வாழற அதுதான் அந்த இடத்துல பலன் கொடுக்கும். அப்போ நம்முடைய பார்வையில எங்க இருக்குனாக்கா ஆண்டவரை நோக்கி இருக்கணும். நம்முடைய பார்வை ஆண்டவரை நோக்கி இல்லைங்க, ஆண்டவரை நோக்கி அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில துஷ்டன் இனி வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான், முழுவதும் அங்குதான் அவன் விழுந்து போவான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நம்மில் அநேகர் புரிந்து கொள்வது இல்லை. இதுதான் தடுமாற்றத்துக்கு காரணமே. ஆதியாகமம் 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுல 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விருத்தம் சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்களுடைய சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும், நாம் கொடுக்க மாட்டோம். விருத்த சேதனம் இல்லாதவனுடைய ஐக்கியம் இருக்காது, அது எங்களுக்கு நிந்த. தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு நிந்த, ஆசீர்வாதம் இல்லை. நல்ல ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத நீங்க எது செய்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை, அது எனக்கு நிந்தையா இருக்கும்ன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது எனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படாது அப்படின்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதை நாம புரிந்து கொள்வது கிடையாது.
நாம் புரிந்து கொள்ளாம நாம என்ன செய்யறோம்? ஓ, கர்த்தர் எங்க ஆசீர்வதிச்சிருவாரு, நம்ம எல்லா பாவத்தையும் செய்வோம், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் செய்துட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படி நாம சொல்லுவோம். ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆண்டு வருஷ பிறப்பில் அப்படிதான் போய் என்ன செய்கிறோம்? சபையில போய் உட்காருகிறோம், ஜெபிக்கிறோம், கையை தட்டுறோம், நம்முடைய வாழ்வை நகர்த்திடுறோம். ஆனா அந்த ஆண்டு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா இல்லை. ஆசீர்வாதம் முழுமையை யாரும் பெறுவது கிடையாது. சில இடங்களில் கிளி ஜோசியம் காரணம் போல ஒரு டப்பால முழுசுமா பலவிதமான வாக்குதத்த வசனங்களை போட்டுட்டு அதை ஒருத்தர் எடுத்துட்டு, உனக்கு என்ன வசனம் வந்துச்சு? எனக்கு இது வந்துச்சு, கர்த்தர் என்னை இது ஆசீர்வதிச்சார், உனக்கு இந்த வாக்குதத்தம் வந்துடுச்சு. அந்த வாக்குதத்தத்தின் வாழ்வு நடந்ததான்னு பாருங்க. இல்ல கிடையாது. அப்படி நடப்பதில்லை. இதெல்லாம் ஒரு மாய தோற்றங்கள், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு காரியங்கள். உண்மையான ஆசீர்வாதம் என்பது எங்க இருக்கிறதுன்னு சொன்னால், நான் என் ஆண்டவருடைய பார்வையில எப்படி வாழுகிறேனோ அங்குதான் ஆசீர்வாதம். சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு தேவனுடைய பார்வையில் அழகுள்ளதா இருக்கிறதோ அங்குதான் துஷ்டன் வருவது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில தான் துஷ்டன் சங்கரிக்கப்படுவான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்திலே ஒரு பொண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமார்த்திகள் குமார்த்திகளிலும் என் ஜனம் அனைத்திலும் பெண்ணிலையா என்றார்கள். சிம்சோன் தன்னுடைய தகப்பனை நோக்கி, அவளுடைய கண்ணுக்கு பிரியமா இருக்கிறாள் ஐயா, அவளை தான் நான் கொல்லணும், என் கண்ணுக்கு பிரியமா இருக்குதா? சிம்சோன் அதை தான் பார்க்கிறான். ஐயா அது இல்ல, அவன் பெலிஸ்திய, அவன் விருத்தசேதனம் இல்லாதவன், அவனோடு நாம் உறவு கொள்ள கூடாது, அவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்க கூடாது. நம்ம குடும்பத்தில் இல்லையா, ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா, தேவ பிள்ளைகள் இல்லையா, அதையெல்லாம் பார்க்கறதுல அவன் என் கண்ணுக்கு பிரியமா இருந்தான். சிம்சோன் இப்படிதான் விழுந்து போனான். சிம்சோன் என் கண்ணுக்கு அது பிரியம். நாம நினைக்கிறது எனக்கு அது திருப்தியா இருந்துச்சுப்பா, கர்த்தரே காமிச்சது மாதிரி இருக்குதா? இன்னைக்கு லேட்டஸ்டா சொல்ற வார்த்தை அது. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார், கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டார். அப்படி இல்லை. எது யாரை காமிக்கிறது நமக்கு தெரியுது இல்லை. கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு கூட சிங்கத்தை போல வருவான், கர்ஜிக்கிற சிங்கம் போல வருவான். ஆனா அவன் சிங்கமா வரமாட்டான், சிங்கத்தை போல தான் வர முடியும். அது சிங்கத்தை போல வருதா, யூத ராஜ சிங்கமா வருதா தெரியுதுல நமக்கு. இந்த சிங்கத்தை பார்த்தாலும் ஆண்டவர் இடுவோம், அந்த சிங்கத்தை பார்த்தாலும் ஆண்டவர் இடுவோம். தரிசனம் எப்படி கிடைச்சாலும் சரி கர்த்தர் கொடுத்தார், அப்படி எடுத்துக்கொண்டு நாம போறோம். அது எனக்கு நான் தகுதியா? முதல்ல கவனிங்க. யாரு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? சாபமா இருக்கிறவன் கூட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும், சாபம் மாறினா. யாருக்கு சாபம் மாறும்? அவன் பாவத்தை விட்டாதான் சாபம். முதல்ல அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறான்னு பார்க்கறது இல்லை. சிம்சோனுடைய பார்வைக்கு அது அழகுள்ளதா இருந்துச்சான். வேண்டாயா எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கல, விழுந்து போனான். சிம்சோன் விழுந்து போனான், அழிந்து போனான். வாசித்து பாருங்க, 1 சாமுவேலை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 31வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 31வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்தசேதனம் இல்லாதவன் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போட்டுடுயா. ஐயா நீ என்ன குத்திடையா, அவன் விருத்தசேதனம் இல்லாதவன் என்ன குத்தி போடுறது வேணாயா, நீ குத்தி போட்டுடு. போய் நிக்கிறான் சவுல். அவனுடைய வைராக்கியத்தை பாருங்க, சிம்சோனுடைய வைராக்கியத்தை பாருங்க. அவன் சொல்றான், சாகர நிலையில கூட அந்த வைராக்கியத்தில் அவன் இருந்தான். இருந்தபடினால்தான் அவனுடைய மகனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, மகனின் மகனுக்கும் ஆசீர்வாதம், பேரனுக்கும் ஆசீர்வாதம் இல்லையா, ஜோனத்தானுக்கு ஆசீர்வாதம், மேவி கோத்தோக்கு ஆசீர்வாதம், அவன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். இந்த சாபங்கள் எப்படி நுழைஞ்சாலும் ஒரு விடுதலை, ஒரு லூப் லைன் கிடைச்சிடுது. ஏன் அப்படின்னாக்கா வைராக்கியம். சவுல் மேல 1008 குறை சொல்லலாம். சவுல் இப்படி செய்தான், சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத போயிடுச்சு, அதை ராஜ்யபாரத்தை பிடித்தார். இருக்கட்டுங்க, உண்மைதான், நான் இல்லை என்று மறுக்கல. ஆனா இன்னொரு காரியத்தை நன்கு கவனிக்கணும். சிம்சோன் பெலிஸ்தர் வேண்டான்னு சொல்லியும் பெலிஸ்தருடைய பெண்ணை அவன் விவாகம் செய்து கொள்ள அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை மரணம் சந்திக்கிற நேரத்திலையும்
தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன்னுடைய பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அதற்கு அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து போட்டான். போயா, அவன் கையில விழுறதை விட நான் நாண்டு கொண்டுறேன். வைராக்கியம் வேணும், ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை. தேவனுடைய பார்வையில் நீங்கள் வேல்யூபிளா இருக்கணும்னாக்கா வைராக்கியம் வேணும். ஆவிக்குரிய பயணத்தில் ஆசீர்வாதம் கையை தட்டினா கிடைச்சிடும், யாராவது தலைமையில கையை வச்சா நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னாக்கா 2023 ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெறலையோ, 2022 எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெறலையோ, எப்படி அந்த கஷ்டங்கள் இன்னும் துரத்தி கொண்டே இருக்கிறதோ அப்படிதான் 2024 துரத்தும். இந்த வைராக்கியத்தோடு நீங்க வாழுறீங்க பாருங்க, ஆவிக்குரிய காரியங்கள்ல அவனுடைய வாழ்க்கையில துஷ்டன் இனி அவனுடைய வாழ்க்கையில பிரவேசிப்பது இல்லை. நில்லுங்க வைராக்கியமா, கர்த்தருடைய பார்வையில நில்லுங்க. யாருக்காக வேண்டாம். இன்னைக்கு 4 பேர் உங்களை நல்லவன் சொல்லுவாங்க, அதே 4 பேர் நாளைக்கு கெட்டவன் சொல்லிட்டு போயிடுவாங்க. 4 பேர் அண்ணா, அக்கா, சிஸ்டர், பிரதர், நீங்க ஜெபிச்சாதான் நீங்க நாளைக்கு அது ஐயோ அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, அந்த வாய் மாறும். ஆனால் என் ஆண்டவர் எப்பொழுதும் மாற மாட்டார், எந்த சூழ்நிலை மாற மாட்டார். அவருடைய பார்வையில் அழகாய் வாழ்ந்து பாருங்க. அவருடைய பார்வைக்காக உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்தி பாருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவனுடைய அந்த தாயத்துக்கு திரும்பி போவா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாவது கொஞ்சம் பேரை கொண்டாவது ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லையா? வா, பாளையத்துக்குள்ள போலாம். வைராக்கியம் பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்குது? அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம் அப்படி இருந்தது. யோனத்தானுக்குள்ள அப்படி இருந்தது, சவுலுடைய மகனுக்குள்ள. ஏன்னா தகப்பனுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கிட்ட அந்த வைராக்கியம் இல்லை, அதனால பிள்ளைக்கு இல்லை. நாம ஜெபிச்சாதான் பிள்ளை ஜெபிக்கிறது. நாமே கோயிலுக்கு லேட்டா போறோம், பிள்ளை பார்க்குது, அம்மாவே போகல அப்பாவை போல நம்ம போகலாம் விடு. நாம தான் முன்மாதிரி, பெற்றோர்கள் முன்மாதிரி. பிள்ளைகள் அந்த அடிச்சோடெல்லாம் வர முடியும். நாம எப்படி ஜெபிக்கிறோமோ அதுதான். நாம எப்படி தேவ சமூகத்தை நிற்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க. நீங்க ஜெபிக்கலாம் போயிடுச்சு. சவுலுடைய அந்த வைராக்கியம் யோனத்தானை வைராக்கியம் கொண்டு நிற்குது. வா, அந்த பெலிஸ்தருடைய பாளையத்துக்குள்ள போகலாம். கொஞ்சம் பேரை கொண்டாவது ஒரு சிலரை கொண்டாவது கர்த்தர் செய்யறதுக்கு அவர் லேசான காரியம். வைராக்கியம், ஓடுகிறான் தேவனுக்காக. இன்னைக்கு நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்குது? உடைய வைராக்கியம் ஆவிக்குரியதில் எப்படி இருக்குது? அப்படி இருக்கிறவருடைய கால்கள் தான் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளதா இருக்கிறதாம். அவனுடைய வாழ்க்கையில தான் சங்கரிக்கப்படுவான். துஷ்டன் அவனுடைய வாழ்க்கையில சங்கரிக்கப்படுகிறான். அதுல மாற்று கருத்து கிடையாது. துஷ்டன் அழிக்கப்படுகிறான். அங்கதான் ஆசீர்வாதங்கள் பிறக்கிறது. அங்கதான் நன்மையான காரியங்கள் செழிக்கிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரத்தில் 3-4வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கும் தேவனுமாயிருக்கிற கர்த்தரின் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன்னுடைய கையை என்னுடைய தொடையின் கீழே வை என்றான். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? ஓ, விருத்த சேதனம் இல்லாத இடத்துல நான் பொண்ணு பார்க்க மாட்டேயா, வேணாம் அந்த பொண்ணு. நான் விருத்த சேதனம் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன், நான் போக வேணாம். என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்க்கிறேன், என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன். வேலைக்காரன் அனுப்பினாலும் கர்த்தர் செய்வார். வைராக்கியம் அதுதான். வைராக்கியம் ஆபிரகாம் போல, ஈசாக்கம் போல. ஆனா வேலைக்காரனை விட்டு பெண் எடுத்தான். இன்னைக்கு நாம ஜாதி பார்க்கிறோம், மதம் பார்க்கிறோம், குலம் பார்க்கிறோம், கோத்திரம் பார்க்கிறோம், நாள் காலம் பார்க்கிறோம், சபையை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து குலத்தை கோத்திரத்தெல்லாம் பார்த்து பொண்ணு எடுத்து கடைசி கோர்ட் வாசல்ல போய் நிற்கிறோம். ஆனால் அவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது? அந்த விருத்த சேதனம் இல்லாத இடத்துல நான் பெண் எடுக்க மாட்டேன். நான் விருத்த சேதனம் இருக்கிற இடத்துல நான் பெண் எடுப்பேன்.
ஆனா நான் போகணும்னு அவசியம் இல்லை, என் பிள்ளை அனுப்பணும்னு அவசியம் இல்லை, என் வேலைக்காரன் அனுப்பு, என் கர்த்தர் செய்வார். அதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. ஆனா நாம எப்படி பண்ணுவோம்? இல்ல நானும் போய் பார்க்கணும், நானும் போய் செய்யணும், எனக்கு அது தரிசனம் கொடுக்கணும், நான் சரியா இருந்தா எங்கன்னா நான் யாரை கொண்டு நடத்துவேன், கர்த்தர் செய்வார். வைராக்கியம் வேணும். நான் சரியா இருந்தா அதுல தப்பு வருமா? வராது. நான் சரியா இருக்கிற தேவனுடைய பார்வையில் அப்படின்னா அந்த இடத்துல பாவம் வராது, தடை வராது, தப்பு நிகழாது. அந்த இடத்துல ஆசீர்வாதம் நிகழும். ஏன் எனக்கு வரலனாக்கா அந்த இடத்துல தப்பு நடக்குது. தப்பு எங்க நடக்குதோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் எடுக்கிறோம். எங்க தப்பு நடக்குது? தேவனுடைய பார்வையில் இல்லை, உலகத்தினுடைய பார்வையில் வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தப்பு நடக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையுடைய பயணம் என் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி வாழுகிறேன் என்பதுதான். நான் வாழ்கிற அந்த வாழ்வை பொறுத்து தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படிதான் கிடைக்குதே தவிர உலகத்துக்காக நீங்க என்ன வேணா செய்யுங்களேன், ஆசீர்வாதத்தை பெற முடியாது. என் பார்வைக்கு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்சோன் முயற்சி செய்தான். என்ன நடந்தது? வைராக்கியம் இருந்த சவுல் அவன் மீது 1008 குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அந்த மரிக்கிற தருவாயிலே வைராக்கியமாய் இருந்தான். அவனுடைய வைராக்கியம் அவன் பிள்ளைக்கு வந்தது இல்லையா? அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த வைராக்கியம் வேணும். ஆபிரகாமுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம் விருத்த சேதனம் இல்லாதவன் இடத்துல நான் பெண் எடுக்க மாட்டேன் ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் எப்படின்னாக்கா கிரியில்லாத விசுவாசத்தது கிரியில காமிக்கிறான். எப்படி காமிக்கிறான்? விருத்த சேதனம் இருக்கிற இடத்துக்கு நான் அனுப்புறேன், நான் போக மாட்டேன், என் பிள்ளையை அனுப்ப மாட்டேன், வேலைக்காரன் அனுப்புறேன் பாரு, கர்த்தர் நல்ல பெண்ணை கொடுப்பாரு. நடந்தது. அவன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கணும், எல்லாம் நடக்கணும், அப்போ கூட எதுவும் நடக்கல, அப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை. காரணம் நம்மிடம் இருக்கிற குறை தான், நம்மிடம் இருக்கிற தவறு தான், வேற ஒன்றும் இல்லை. மாற்றிக்கொள்ளுங்க, கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. இந்த 2024 நம்மை மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோமே. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் 40வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறாரு, சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிடு, சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உன் தேவன் என்று சொல்லு. உரத்த சத்தமா சொல்லு. சுவிசேஷியே உயர்ந்த பர்வதத்தின் மேலே ஏறு, சுவிசேஷியே உரத்த சத்தமிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி சொல்லு இதுதான் என் தேவன் சொல்லு. ஏறு, உரத்த சத்தமிடு, டிக்ளேர் பண்ணுங்க இதுதான் என் ஆண்டவர். டிக்ளேர் பண்ணுங்க இந்த 2024 இப்படிதான் அமையும். டிக்ளேர் பண்ணுங்க. சரியா இருந்த ஆபிரகாமை நீங்க டிக்ளேர் பண்ணலாம். எனக்கு பெண்ணு நான் எடுக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். டிக்ளேர் பண்றான். வைராக்கியம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல எதுவுமே நடக்கிறது இல்லை. இங்க போன ஆசீர்வாதம் 1ஆம் தேதி, அங்க போன ஆசீர்வாதம், எங்க போனாலும் ஆசீர்வாதம் இல்லை. அந்த இடத்துக்கு ஒரு கூட்டம் ஓடுது, இந்த இடத்துக்கு ஒரு கூட்டம் ஓடுது. நியூ இயருக்கு தான் கோயிலுக்கு போவாதெல்லாம் போறான். ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? ஆசீர்வாதம் பெற்றானா? இல்ல. ஏயா இல்ல? ஆவிக்குரிய காரில் வைராக்கியம் இல்லாம இருக்கிற, ஆவிக்குரிய பயணத்தில் அழைப்பின் நோக்கத்தை உணராது இருக்கிற, ஆவிக்குரிய காரியங்களில தேவனுடைய பார்வையில நீ ஓடல. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அதான் ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம், எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை அவர் மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். மீட்டுக்கொள்ள, எருசலேமை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். போங்க, தேவனுடைய பார்வைக்காக செய்யுங்க. உங்க குடும்பத்தை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார், உன் கணவனை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார், உன் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். எழும்புங்க, தேவன் மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். 2024 எழும்புங்க, எழும்பி உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை தொடருங்க, எழும்பி ஓடுங்க, அழைப்பை நோக்கி ஓடுங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் மாறினார்கள். ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாய் மாறினார்கள்.
சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்துவார். மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவார். ரட்சிக்கிற ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துவார். உன்னை தேவன் அழைத்து இருக்கிறாரா, உன்னை சாட்சியா நிறுத்துவார். நீ எழும்பு, தேவனுடைய பார்வையில் உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்து. உலக காரியத்துக்காக ஓடாத, உலக மனிதனுக்காக ஓடாத. ஜீவனை தந்தது அவர்தான், வாழ்வளிக்கிறது அவர்தான், உன்னை அழைத்து வந்தது அவர்தான். உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். நீ சாட்சியாய் உன்னுடைய பயணத்தை நகர்த்து, சாட்சியாய் உன்னுடைய வாழ்வை நகர்த்து. சமாதானத்தை கூறி சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்குது. யூதாவே, உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனை செலுத்து. துஷ்டன் உன் வழியாய் திரும்பி வருவதில்லை, வரமாட்டான். உன் பொருத்தனை செய், உன் அழைப்பை நிறைவேற்று. எழும்பு, இந்த ஆண்டு உன் அழைப்பை நிறைவேற்ற பிரயாசப்படு. உன்னை ஒப்பு கொடுத்து பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், சாட்சியாய் நிறுத்துவார். சாட்சி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம்? பாடுகள் மத்தியிலே சாட்சி, உலகத்துக்கு முன்பாக சாட்சியாய் சொல்றது, சில காரியங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஓடுகிறது, நடைமுறை சமூகத்தினுடைய நடைமுறைக்கு ஏற்றாற்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை நாம் ஓட்டங்கள் கொடுப்பது, ஓடிக்கொண்டிருப்பது, அது அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனிதர்களுக்கு முன்பாக உன்னை அசட்டை பண்ணி அவர்களுக்கு முன்பாக உன்னை துன்புறுத்தினவர்களுக்கும் மத்தியிலே நீ கர்த்தருக்காக நிற்கிற பார், அதுதாங்க சாட்சி. சாட்சி என்று சொன்னால் சபையில் நான் கூட மைக்கு பிடிச்சி ஜெயிலுக்கு சாட்சி சொல்லுகிறேன் அப்படி நாம் நினைக்கலாம். அது இல்லை சாட்சி. அந்த சாட்சியை தேவன் கேட்கல. பாடுகள் மத்தியிலே, உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே, உன்னை வெறுக்கிறவர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற அன்பை காமிக்கிற பார், அதுதான் சாட்சி. ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடித்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டுகிறது. உன்னை ஏளனமாய் நினைத்தவனிடம் மீண்டும் அன்பு காண்பிக்கிறது. உன்னை அழிக்க நினைப்பவனிடத்திலே மீண்டும் அவனை நேசிப்பது. அவன் பாவம் கழுவப்படுவதற்காக, அவனுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறது. இதுதான் சாட்சி. சாட்சி என்று சொன்னால் நாம சபையில் போயிட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் இதை செய்தார் அப்படி இன்னைக்கு சாட்சி சொல்லுவோம், நாளைக்கு விழுந்து போவோம் பாவத்தில். இன்னைக்கு ஆண்டவரை குறித்து பல காரியங்களை பேசுவோம், அடுத்த நாள் பாருங்க, ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டுட்டான், அதே வாய் திருப்பி வேறு விதமாக சொல்லும். காரணம் என்ன? சாட்சி என்றால் என்ன நமக்கு தெரியல. ஆவிக்குரிய பயணத்தில் ஓடுகிற நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து ஓடணும். இந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தரைக்கிட ஓடுகிறீங்க பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய பயணத்தில் ஆண்டவரை நோக்கி ஓடுகிற யாத்திரை. இந்த யாத்திரை போறாங்கன்றாங்களே, இந்த பாடுகள் மத்தியில பயணிக்கிறோம் பாரு, அதுதான் யாத்திரை. கர்த்தருக்காக வாழற அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லை வாழ்க்கை. நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறேன்னு சொன்னாலே நம்ம துன்பப்படுத்துறவர்கிட்ட அன்பு காமிக்கிறோம் பாரு, அதுதாங்க கர்த்தருக்கான வாழுற வாழ்க்கை. நீங்க உங்களை எத்தனை பேர் துன்பப்படுத்தினவங்களை நேசிச்சிருக்கிறீங்க? நீங்க தேவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டு அவங்களை வெறுத்து இருக்கிறீங்க. உங்களை ஏமாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எத்தனை பேர் புறக்கணித்து இருக்கிறீங்க? அப்படி இருக்கட்டும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க. நாம் எத்தனையோ பேர் அப்படிதான் வாழ்ந்து நடத்தணும். ஆனால் நம்மை ஒருத்தர் மீண்டும் மீண்டுமாய் நேசித்தபடி நல்லா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தோம். அந்த அன்பை நம்மளால் காட்ட முடியுதா? இல்லை. அந்த பிரதிபலிப்பு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற வாழ்வு என்பது அதுதான். நம்ம சாட்சி என்று சொன்னால் என்ன நினைக்கிறோம்? ஒரு சபையில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், இது இல்லை சாட்சி. சாட்சி என்று சொல்லிட்டு என்னை விரோதிக்கிறவரிடம் மீண்டுமா அன்பு காமிக்கிறது, என்னை பகைக்கிறவனை மீண்டுமா நேசிக்கிறது, என்னை ஒதுக்கி தள்ளுகிறவனுக்கு மீண்டும் அவனிடத்தில் போய் சேருகிறது. அவருடைய எந்த அளவுக்கு அந்த ஆத்ம பாரம் மட்டும் ஒரு கருப்பொருளாய் கொண்டு ஓடுகிறதா சாட்சி. அதுதான் தேவனை நோக்கி ஓடுகிற ஒரு யாத்திரை. அதுதான் யாத்திரை, தேவனை நோக்கி ஓடுகிற ஒரு பயணம், ஆவிக்குரிய பயணம். நாம நினைக்கிறோம் ஆவிக்குரிய சபைக்கு நான் போறேன், நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்றோம். நீ ஆவிக்குரியவனே கிடையாது. ஆவிக்குரிய பயணத்தில் நீ இல்லை. ஆவிக்குரிய பயணத்தில் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னாலே அவனுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பாடு இருந்தாலும் சரி அதில் ஓடுவான். இன்னைக்கு பாடு வந்து அடுத்த நாள் அதில் இருக்கிறது இல்லாமல், ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதில் இருக்கிறது இல்லை. அந்த சிஸ்டரை ஏமாத்திட்டாங்க, அந்த பிரதரை ஏமாத்திட்டாங்க, உடனே வெறுத்துட்டு ஓடுறோம். ஓ பணம் தேவை, அதனால என்னிடம் ஏமாத்த பார்க்குறாங்களா? பண விஷயத்தில் அவங்ககிட்ட கரெக்டாக இருங்க, மற்றதெல்லாம் அந்த ஆத்துமாவை நேசிங்க. பேதுரு செய்த பேதுருவை ஆண்டவர் செய்த பாருங்களேன், அப்பாலே போ என்று சொல்லி எதை துரத்தணுமோ அதை துரத்திட்டு பேதுருவிடம் அன்பு காண்பித்தார்.
அப்போ யார் எந்த விதத்தில் அவங்களுடைய குணம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களே நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஒன்று பணத்தில் ஏமாற்றப்படுகிறோம், இல்லை அவங்களுடைய குணத்தில் ஏமாற்றப்படுகிறோம், அவருடைய செயல்களில் அவங்களுடைய சிந்தனையில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். அப்போ எந்த விதத்தில் நம்ம ஏமாற்றப்படுகிறோமோ அந்த விதத்தில் அவங்களிடம் ஏமாறாமல் நம்ம காத்துக்கணும். அதுதான் ஏன் காத்துக்கொள்ளணும். நான் என்னுடைய நோக்கம் அவர்களை ரட்சிக்கணும், அவர்களை கர்த்தருக்குள்ள நடத்தணும், அவர்களை சுவிசேஷம். அதுதான் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளது. குறைன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் இருக்குது குறை. உங்ககிட்ட இல்லையா, என்கிட்ட இல்லை, எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருக்குது. என் பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேன், மற்றொரு பார்வையில் எனக்கு ஏதாவது ஒரு குறை தெரியும். குறை எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த குறையை சொல்லி யாருமே நிற்க மாட்டாங்க, யாருமே நம்மகிட்ட பழக மாட்டாங்க. குறைய பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு ரட்சிக்கணும் அந்த ரட்சிப்பை மட்டும் பாருங்க, அந்த ஆத்துமாவை மட்டும் பாருங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில் அழகுள்ளதா இருக்கிறது. அது சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகுள்ளதா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பார்வையிலே அழகுள்ளதா இருக்கிறது. அதுதான் ரோமாபுரிக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்பட்டால் அவருடைய பாடுபடுறது தான் மகிமைப்பட முடியும். அந்த பாடு வேணும் ஆவிக்குரிய பயணத்தில். பாடு இல்லாட்டி மகிமைப்பட முடியாது. பாடு இல்லாத ஊழியம் செய்யணும்னு நினைக்காதீங்க, பாடு இருக்க தான் செய்யும். அந்த பாடுகளில் போகணும், அதான் மகிமைக்குள்ள ஒன்று அழைச்சின்னு போவோம். பாடு இருக்கக்கூடாது. அப்படியே ஏசிக்கார் வரணும், அதில் ஏஞ்சி உட்காரணும், 4 பேருக்கு ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரசங்கியா மாறிட்டு மறைஞ்சிடணும். ஆத்துமா மறுபடியும் நடக்காது. உலகம் வேணா உங்களை கை தட்டலாம், நல்ல பிரசங்கியார், நல்ல ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டர், பெரிய பிரசங்கியார். யாருக்கு பிரயோஜனம்? கிறிஸ்துவோடு நீ மகிமைப்பட முடியாது. செத்தனா எங்க போவனே தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிறோம், உடனே நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடிச்சார் அப்படின்னு இவன் ஒரு பேனர் அடிச்சுட்டு இவன் பிரேயர் மீட்டிங்க்கு பிரியாணி வச்சு சாப்பிட்டு வாழ்க்கை முடிச்சிருவான். அது இல்லை. செத்த ஆத்துமா எங்க போச்சு தெரியுமா? அது எங்க சுத்தினுக்குது தெரியுமா? தெரியாது. அது இளைப்பாறுகிற இடத்துக்கு போச்சா இல்லை ஆவியா சுத்தினுக்குதா தெரியாது. நாம் இங்கிருந்து ஒரு கதையை சொல்லிட்டு அந்த ஆத்துமா சாந்தி அடையணும். இவன் ஒரு 4 செய்தியை போடுவான், அந்த ஆத்துமா சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நீ வேண்டிக்கினா உடனே சாந்தி அடைய விட்டுருவார ஆண்டவர்? தெரியல. அந்த ஆத்துமா சாந்தி அடைய நாங்களாம் பிரார்த்திக்கிறோம். நீ பிரார்த்திக்கினா உடனே ஆண்டவர் கேட்கிற அளவுக்கு அவ்வளோ மட்டமான ஆண்டவர் இல்லை. அவர் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு அவருக்கு தெரியுது இல்லையா? நீ யாருன்றது அவருக்கு தெரியல. நம்ம யாருன்றது அவர் அறிஞ்சிருக்கிறார். உன் குணம் என்ன, என் சிந்தனை என்ன ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு என் மனைவியா இருக்கட்டும், என் பிள்ளைகளா இருக்கட்டும், நான் மறிச்சா ஒரு பிரேயர் மீட்டிங், உடனே 4 பேர் போயிட்டு அண்ணன் நல்லவர், பாஸ்டர் நல்லவர், ஐயோ ஐயா நல்லவர், 4 பேர் சொல்லிட்டு உடனே பிரியாணி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். செத்த என் ஆவி எங்க போவோம்? என் ஆன்மா எங்க போவோம்? எனக்கு தான் தெரியும். அது செத்தாதான் தெரியும் எங்க போயிருக்குது ஏதுன்னு. எல்லாம் தேவனுடைய வருகைக்கு பின்னாடி அது எங்க போச்சு ஏதுன்னு தெரியும். ஆனா நாம இங்க கதையை பேசின காலத்தை ஓட்டலாம். முதல்ல உணருங்க கொஞ்சம். என் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்வு என் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்னு வாழுங்க. அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா டிக்ளேர் பண்ணி முடிக்கிறான். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சே டிக்ளேர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக இல்லை, ஆண்டவருக்காக இருந்தது. வாசித்து பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதும்போது அதை தான் சொல்லுகிறான். வாசித்து பாருங்களேன், எடுத்துக்கொள்ளுங்களேன். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது அதிகாரத்திலே 23, 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது எனக்கு அதிக அவசியம். இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை, ஆனாலும் அதை காட்டிலும் இந்த ஆத்துமாவுக்கு அது நல்லதா இருக்கு. அந்த உலகத்தில் இருந்தான் வாழ்க்கை வாழ அவனுக்கு பிடிக்கல, செத்து போல நலமா இருக்கும். ஆண்டவரோடு நான் இருக்கிறதா எனக்கு ஆசைப்படுறேன். இந்த உலகத்தில் அவ்வளவு துன்பம், அவன் படாத துன்பம் இல்லை. பவுலுடைய துன்பங்களை குறித்து பார்க்க வேண்டுமானால் அது எண்ணில் அடங்காதது. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள். அவன் செத்து போயிட்டான், தூக்கி எடுத்து போய் விசிறடிக்கிறாங்க, மறிச்சிட்டான்னு சொல்லி விசிறடிச்சாங்க. அவனை கொலை செய்யணும்ட்டு ஒருமனப்பட்டு உபவாசிக்கிறாங்க, சாட்டாடி நிற்கிறாங்க. இவ்வளவு பாடுகள், அவ்வளவு துன்பங்கள் மத்தியில் அவன் சொல்றான், இந்த உலகத்தில் வாழ எனக்கு பிடிக்கல, கிறிஸ்துவோடு இருக்கதா எனக்கு ஆசை. அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் இருப்பது அதிக அவசியம், உங்களுக்கு அதிக அவசியம். அந்த ஜனங்களுக்கு, அந்த பிலிப்பு பட்டணத்தாருக்காக நான் உங்களுக்காக நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா இந்த துன்பத்தின் வழியாக தான் ஆண்டவரை காண முடியும். துன்பம் எல்லாம் ஊழியம் இல்லைங்க. நாம நினைக்கலாம் ஊழியம் தானே, என்ன அது இருக்குது இது இருக்குது, இவங்க திட்டுறாங்க. ஊழியனாலே துன்பம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கைனால பாடுகள் உபத்திரவங்கள் தான். எந்த பக்கத்தில் நம்ம நெருக்கப்படுறது தெரியாது, எந்த பக்கத்தில் அடி வாங்குறது தெரியாது, எங்க வேணாலும் இருக்கும். ஆனால் கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்கிறது. எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ போறது இல்லை. வாழ்க்கையில் ஒரு முடிவு இருக்குது. அது முடியும் போது என் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பாத்திரவனா மாறுங்க. ஏனென்று சொன்னால் அவனுடைய கால்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில் அழகுள்ளதாக இருக்கிறது. சுவிசேஷகனுடைய அப்படிப்பட்ட ஒரு ஊழியனுடைய கால்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில் அழகுள்ளதா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட முடியுமா? ஓடக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்போ என் வாழ்க்கையில துஷ்டம் இந்த உலகத்தில் வரக்கூடாதுனாக்கா நான் ஆண்டவருடைய பார்வையில் வாழுகிற வாழ்வு வேண்டும். ஆண்டவருடைய பார்வையில் வாழாம நான் என்னுடைய விருப்பம் பிரகாரம் உலகத்தில் வாழ்ந்துட்டு, என் விருப்பம் பிரகாரம் சபையில் ஒரு சண்டை போட்டுட்டு, சபையில் பதவி சண்டை, அந்த சண்டை இந்த சண்டைன்னு போட்டுட்டு, ஒரு பெரிய பிரசங்கியாரை போய் சந்திச்சு அவருக்கு ஒரு 5000 10,000 50,000 காணிக்கை கொடுத்தோன்னு அவரை கூப்பிட்டு நல்ல ஆவில நிரம்பி ஜெபிச்சு உனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்புவார். நடந்துருமா? நடக்காது. எப்படி நடக்கும்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகம், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. யாரும் முடியாது, யாரால முடியாது. நீ ரட்சிக்கப்படணும்னாக்க நீ உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் இல்லாம இந்த மேஜிக் ஷோ இல்லை, இது லாட்டரி டிக்கெட் வியாபாரம் இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய பயணம். இந்த ஆவிக்குரிய பயணத்தில் இந்த உலகத்திலே நீ பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வு, விடுதலை பெற்ற ஒரு வாழ்வு வேண்டுமானால் ஆண்டவருடைய பார்வையிலே உன் பயணம் அழகுள்ளதா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே உன் பயணம் அழகுள்ளதா இருந்தால்தான் உன் ஆவிக்குரிய பயணத்திலே ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடருகிறதா இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே, மறந்து விடாதே. அப்படி ஓடிப்பார், கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். அதான் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 16 17வது வசனங்களை வாசித்து பாருங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவருடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததாம். பயப்படாதீங்க. தேவனுக்காக ஓடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவரை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவன் அவருடைய கண்களை திறந்து காண்பிக்கிறார். அந்த வேலைக்காரருடைய கண்கள் திறந்த உடனே அவனை சுற்றி அக்கினி ரதங்கள் நிற்பதை தேவன் காண்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பார்வைக்காக நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டாலும் சரி, சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, மனிதர்கள் கைவிட்டாலும் சரி, எந்த நிலைகள் மாறினாலும் இப்படி ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. உங்களை சுற்றி தேவன் அக்கினி ரதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விட மாட்டார் உங்களை. அப்படி ஓடி பாருங்க, ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அப்படி அர்ப்பணித்து பாருங்க, தேவனுடைய பார்வையில் ஓடி பாருங்க. உங்களை சுற்றி தேவன் ஒரு ரதத்தை வைத்திருப்பார், அக்கினி ரதத்தை. ஒருவனும் உங்களை தொட முடியாது. ஒருவருமே உங்களை இந்த 2024 உங்களை தொட முடியாது என்பதுதான் நிசப்தமான உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 12 13 14வது வசனங்களை வாசித்து பார்ப்போம். அதற்கு அவன் பானையில் ஒரு பிடி மாவும், பானையிலே ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல், கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றால், அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. என்ன செய்தார்? எலியா உடனே அவனை பார்த்து சொல்றாரு, ஐயா நான் செத்து போலான்னு இருக்கிறேன், நானும் என் பிள்ளையும் சாவறோம், எனக்கு வேற வழியே இல்லை,
வேறு எந்த விதமான சூழ்நிலையை நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் என்னக்காக உதவி செய்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கொஞ்சோண்டு வச்சிருக்கிறேன்யா, நான் செத்து போகலான்னு இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் முடிச்சிடலான்னு இருக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய நிலை இதுதான் அப்படின்னும் போது இல்லையே சொல்கிறான், இல்லை இல்லை, நீ முதல் நீ சொன்னபடி போய் செய். உனக்கும் உன் பிள்ளைக்கும் நீ செய்யணும்னு சொன்ன இல்லையா, நீ சாப்பிட்டு சாகணும்னு சொல்றியா, சரி முதல்ல போய் நீ சாப்பிடு, மிச்சது அப்புறம் பார்க்கலாம். நீ சாப்பிட்டு அதில் ஒரே ஒரு சின்ன அடைய மட்டும் என்கிட்ட எடுத்துனுவா, ஒரே ஒரு சின்ன அடைய மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாக்கா அது 3 செஞ்சு எனக்கு ஒன்று கொடுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஒரு சின்னதை கேட்குறான். எது கேட்டான் தெரியுமா? அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு. அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தானா அந்த தேசத்தில் மழை வர வரைக்கும் அவங்க வீட்டில் பஞ்சத்துக்கு குறை இல்லையா, அந்த தேசத்தில் மழை வர வரைக்கும் அந்த வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உலகத்தில் உங்களை உலகத்தில் வெறுத்துட்டு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். அதுக்காக எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தா அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இல்லை, அந்த ஊழியக்காரனுக்கு இந்த இடத்துல கொடுக்க சொன்னது அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். நீ சொன்ன மாதிரியே நீங்கள் 2 பேருக்கு செஞ்சுக்கோ, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு அடை எடுத்துமா, ஒரு சின்ன ஒரு துண்டை கொடு, அதை பிட்டு கொஞ்சோண்டு கொடுமா, நான் அதை ஜெபிச்சு கொடுக்குறேன். அது பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு, நான் உனக்கு ஜெபிச்சு கொடுக்குறேன். அதை பிட்டு அவன் கொடுக்குறான், அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த தேசத்தில் மீண்டுமா மழை அடுத்த முறை வருவது வரைக்கும் அவங்க வீட்டில் எந்துக்குமே குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். தேவனுடைய பார்வையில் எப்படி வாழறீங்கன்னு பாருங்க. தேவனுடைய பார்வையில் மட்டும் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னாக்கா உலகம் உங்களை வெறுக்கலாம், சூழ்நிலையில் மாறலாம், செத்து போயிடலாம், எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற நிலைமையில் கூட உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். தேவனுடைய பார்வைக்காக நீங்கள் வாழ்வீர்கள், ஆனால் நிச்சயமாக உன் விருப்பப்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்துவார். நீ செத்து போலாம், அதை சாப்பிட்டு சாகலான்னு நினைக்கிற பாரு, நீ சாப்பிடுவே ஆனால் சாக மாட்டேன். நீ முயற்சி செய்வ, அது தடையா இருக்கும், இதான் முடிஞ்சிடு, இதான் கடைசி அப்படின்னு சொல்லி போவே, ஆனால் அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை என் வாழ்க்கையுடைய முடிவு அப்படி என்று சொல்லி தேவன் அதை அனுமதிப்பார். நான் அவ்வளோ போயினா சார் 2 அடையை செஞ்சு 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஒரு சின்னதை எடுத்துன்னு போய் தீர்க்கதரிசிட்ட கொடுக்குறாங்க. அவன் ஜெபிக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். நீங்களும் அப்படி தேவனுக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்களேன். அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து பாருங்களேன். தேவனுடைய பார்வைக்காக ஓடுங்க. உலகத்துக்காக ஓடுறதுனால ஒரு பயணமே கிடையாதுங்க, ஒரு பயணமே கிடையாது. நீ யாரிடம் போய் நீங்கள் ஜெபிச்சுக்கணும்னு நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் தேவனுடைய பார்வையில் வாழ்கிற வாழ்வாய் உங்களுடைய வாழ்வை மாற்றுங்க. வேற ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பார்வையில் நீங்கள் வாழலை, உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. சாரி, இந்த ஆண்டு என்னென்ன நடக்கும் தெரியாது. திருப்பி கொள்ளை நோய் வருமா தெரியாது, பூகம்பம் வருமா, சுனாமி வரும் தெரியாதுங்க. கடைசி காலம் எது வேணாலும் வரலாங்க, எது வேண்டுமானாலும் வரலாம். எது வந்தாலும் என் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய பார்வைக்காக வாழறோம். உலகத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்யல, நாங்கள் போஸ்ட் அடித்து ஊழியம் செய்யல, நாங்கள் எங்களை பிரபலப்படுத்தி ஊழியம் செய்யல. நாங்கள் யாரோ ஒரு சிஸ்டர் என்ன புகழணும், பிரதர் என்ன சொல்லணும், யாருக்காக வேணும், யார் என்ன சொல்ல வேண்டாம். என் ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கை ஜீவன் பெறும். என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஆண்டவர் கரத்தை நீட்டினா போதும். அதுக்காக ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்காக ஜெபியுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க, ஆண்டவருக்கு என்ன செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? சுவிசேஷனுடைய பாதங்கள் அவ்வளவு அழகாய் இருக்கிறது. நம்முடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது? நீ பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். துஷ்டன் உன் வழியே அவன் பிரவேசிப்பதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான்.